சென்னைக்கு வந்ததுக்கு ஒரு கதை இருக்கு. சேகர் பாபுக்கு ஒரு அடி கொடுக்கணுன்றதுக்காகத்தான் அவர் சென்னையை தேர்ந்த வட சென்னை. ஆமாமா, ஏன்னா ஹார்பர்ல அவங்க தோழியர்கள்லாம் ஒரு சர்வே எடுக்க போகும்போது குண்டர்கள்லாம் பெண்கள்லாம் அனுப்பிச்சு வயிற்றலாம் எட்டி உதச்சி கர்ப்பிணி வயிற்றுல அதெல்லாம் நியூஸாக வந்தது. நீங்கள் அந்த தகவல் கேள்விப்பட்டு தான் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு போது, இல்லை சார் வட சென்னையில் தாதா இவரை தாண்டி யாரும் பண்ண முடியும். அப்படியா, நான் தாண்டுறேன், வாங்க அங்கே போவோன்ட்டு அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் தான் பெரம்பூர் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி கிறிஸ்துவர்கள் கணக்கிட்டு மைனாரிட்டிகள் எவ்வளவு இருக்காங்க, அவர் சொந்த ஜாதியினரை கணக்கிட்டு போனார்னு அபத்தமா பேசிட்டு இருக்காங்க. எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர்களோ, விஜயும் மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. அவர் பேரை வேணா ஜோசப் விஜய்ன்னு சொல்லி வெளியில இருந்து பார்க்கும்போது விஜய்க்கே ஒரு கான்பிடன்ட் இல்ல அப்படிங்கிறது மாதிரி ஒரு அவரை பொறுத்தவரையில ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கிறாரு. அவர் பேச்சில இருந்து எனக்கு தெரியுது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.